வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 61. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் வாங்க. ஸோ இது ஈவினிங் ரீலோட கேப்ஷன் இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நேராக ஃபேஸ்புக்கில் போயிடலாம். போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட். ஸோ கிரியேட் அ ரீல், ஆட் வீடியோ. ஸோ நான் முன்னாடியே வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோவை எடுத்துக்கலாம். Imagine a கேப்ஷனை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தம்ப்நெயில் கேட்குது. ஸோ தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. திருப்பி மெட்டா பிஸ்னஸ் சூட்குள்ளே போயிட்டு அப்லோட் இமேஜ். ஸோ இதை வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். திருப்பி நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல், ஸோ March 5 6 PM. ஓகேவா? ஸோ March 5 6 PM ஷெட்யூல் கொடுத்துடலாம். பிளானரில் போய் செக் பண்ணலாம். ஷெட்யூல் ஆயிடுச்சு. டெஸ்டிமோனியல் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த கேப்ஷன் அப்படியே காப்பி பண்ணிடலாம். மெட்டா பிஸ்னஸ் சூட், create a post, add photo, upload from desktop. ஸோ இந்த டெஸ்டிமோனியில் கொடுத்துடலாம். கீழே கேப்ஷனை பேஸ்ட் பண்ணிடலாம். set date and time. ஸோ 3 PM. ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ ஷெட்யூல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மார்னிங் கோட். ஸோ இந்த கோட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேப்ஷனை காப்பி பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் போய் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஃபேஸ்புக் மெட்டா பிஸ்னஸ் சூட், create a post, add photo, upload from desktop. கீழே கேப்ஷன் பேஸ்ட் பண்ணிவிட்டு set date and time 9 AM. March 5 9 AM ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ 3 ஷெட்யூல் ஆகிடுச்சு. இப்போ நேராக குவாராக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து போஸ்ட், ஆட் கொஷின், பேஸ்ட், ஆஸ்க். ஸோ ஆன்சர் கிளிக் பண்ணி க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே அதை காப்பி பண்ணிவிட்டு நேராக
கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துருச்சு. இப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹெட்டிங் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாக்குள்ளே போயிட்டு கிரியேட் அ டிசைன், கஸ்டம் சைஸ் 602 into 399, கிரியேட் அ நியூ டிசைன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஸோ அந்த டெக்ஸ்ட் காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு ஓகேவா. ஸோ இதை ஒயிட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு அவுட்லைன் திக்னஸில் பிளாக் கொடுத்துட்டு ஜாஸ்தி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குயில்பாட் லோகோ எடுத்துக்கலாம். ஸோ வந்துருச்சு. இதை கொஞ்சம் சின்னது பண்ணி இதுக்கு பார்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ எலிமெண்ட்ஸில் போயிட்டு ஒர்க்கிங் ஆன் பிசி கொடுத்துடலாம். கிராஃபிக்ஸில் போயிட்டு ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போது இதை கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டு ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது நல்லா தான் இருக்குது. இதை கொஞ்சம் சின்னதுப்படுத்திட்டு இதை இங்கே கொடுத்துடலாம். ஸோ சில்ட்ரன் ஃபிக்ஷன் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா கார்ட்டூன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பின்னாடி இதை கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சு. நேராக கொஷினுக்கு போயிட்டு இதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸை வந்து கரெக்ட் பண்ணிடலாம். கரெக்ட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெட் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் காப்பி பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே போயிடலாம். ஆட் கொஷின். ஸோ கொஷின் ஆட் பண்ணியாச்சு. ஆன்சரில் போயிட்டு இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நேராக நம்ம வந்து கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து
என்ன கொஷின்னா, கேன் யூ ஷேர் அட்வைஸ் ஆன் யூசிங் குவில்பாட் ஃபார் ரைட்டர்ஸ் ஹூ லைக் டு ரைட் ஸ்டோரிஸ் இன் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் லைக் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆர் ஃபேண்டசி? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க்கிங் ஆன் பிசி திருப்பியும் ஒரு இமேஜ் எடுக்கணும். கிராஃபிக்ஸில் போயிட்டு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபோட்டோஸில் போய் பார்க்கலாம். சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு அடிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போயிடலாம். செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஸோ இது நல்லா தான் இருக்குது. இப்போது ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். ஷேர் டவுன்லோட். ஓகேவா? ஸோ இந்த இமேஜை இங்கே கொடுத்துடலாம். பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். போஸ்ட். ஸோ திருப்பியும் ஸ்பேஸ்க்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் கொஷின் ஆட் பண்ணிவிட்டு ஆஸ்க் ஆன்சர் credential சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ கொஷினை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிடலாம். போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸைட்டிங் அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட்டிவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ கிராஃபிக்ஸில் போய் பார்க்கலாம். செட் ஆஸ் இமேஜ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இதை வந்து சென்டரில் நல்லா பெருசாக வச்சா நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இல்லை. ஓகே, ஸோ இந்த இதை வச்சு பார்க்கலாம். ஓகே, இது வந்து அப்படி வர மாட்டேங்குது. நம்ம வந்து ஸோ இதை வச்சுட்டு லேயரை சென்ட் பேக்வேர்டு கொடுத்துட்டு இங்கே வச்சா சரியா இதுவும் வரலை. ஸோ இதுவும் நல்லா இல்லை. ஓகே, இது எதுவுமே கரெக்டாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம். ஸோ இது பேர் என்ன?
இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஸோ ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஆஹா இது நல்லா இல்லை இது நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து இப்படி எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கலாம். சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இங்கே கொடுத்துடலாம். கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். திருப்பியும் ஸ்பேஸ்குள்ளே வந்துடலாம். வந்துட்டு இந்த கொஷினை ரெட் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஷினை காப்பி பண்ணிவிட்டு ஸ்பேஸ்குள்ளே போயிட்டு ஆட் கொஷின் பேஸ்ட் ஆஸ்க் திருப்பி ஆன்சர் பண்ணலாம். க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ வந்துருச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணலாம். ஸோ இது நல்லா இருக்கா? பல்பு மாதிரி நம்மளோடது. இப்போ எப்படி? ஐ ஹோப் திஸ் இஸ் நைஸ். பட் எந்த அளவுக்கு நைஸ்ன்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு பண்ணுறோம். எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு தெரியல. டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். ரிசல்ட்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க. ரிசல்ட்ஸ் வந்து நான் லேட்டராக காட்டுறேன். அதாவது நான் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை அஃபிலியேட் லிங்க் எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் வந்து லேட்டராக காட்டுறேன். இன்னும் நீங்கள் கேட்குற அந்த கடைசி இந்த ஃபஸ்ட்டு சேல் ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ வரும்போது ஐ வில் இன்ஃபார்ம். ஸோ இந்த கொஷின் காப்பி பண்ணியாச்சு. ஆட் கொஷின் பேஸ்ட் ஆஸ்க்.
ஆன்சரில் போயிட்டு க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ ரீடர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இல்லை புதுசாகவே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். எலமெண்ட்ஸில் போயிட்டு ரீடர்ஸ் இன் லேப்டாப் அப்படின்னு போடலாம். ஸோ ஃபோட்டோஸில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, வேறு ஏதாவது ஃபோட்டோ இருக்கான்னு செக் பண்ணலாம். இதோ இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ இங்கே போட்டுட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ்க்குள்ளே போயாச்சு. இப்போ அவுட்டர் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷினை க்ரெடென்ஷியல் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கொஷினை காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கூகுள் பாட் கிட்ட போயிட்டு கொஷினை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் இதில் போயிட்டு இது இங்கே கொடுத்தாச்சா. ஸோ இது இங்கே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இது க்ரீன் கலர் இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸில் இங்கே அவுட்லைனில் இங்கே ஒயிட் கொடுத்துடலாம். நம்ம எப்போயுமே உள்ளே ஒயிட்டு வெளியே பிளாக்கு, இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி கொடுக்குறேன். ஸோ இங்கே சீட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லை ஸ்கேம் அந்த வார்த்தையை கொடுக்கலாம். சும்மா இது வந்து ஒரு ஐ கிராபிங்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணி டவுன்லோட் கொடுத்துடலாம். டிராஃப்ட்ஸ்குள்ளே வந்துட்டு ஸோ இங்கே இந்த இமேஜை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இது நம்மளுடைய ஆன்சர் பண்ணியிருக்கேன் போல். ஓகே, ஸோ இதை போஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின்
where I can download Quillbot and Tutorin for free. இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக கூகுள் பாட் கிட்ட போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து எப்படி கொடுக்குதுன்னா, I cannot provide the information on how to download Quillbot or Tutorin for free because ஓகே இது இந்த மாதிரி கொடுக்குது. ஸோ இந்த கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு கூகுள் பாட் கிட்ட போய்ட்டு பேஸ்ட் பண்ணி என்டர். ஸோ வந்துடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணிடலாம். லிங்க் வந்திருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வருது. நம்ம ஒன்று பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை அப்படியே இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, இது வரைக்கும் முதல்ல காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம். பட் இப்படி வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து இல்லைனா இன்னொன்று பண்ணலாம். நம்ம நேராக ஃபோர்த் பாயிண்ட்டை லீவ் பண்ணிவிட்டு இதை கொடுத்துடலாம். டன்னா. ஸோ கீழே வந்து தேங்க்ஸ் ஃபார் ரீடிங் கொடுத்துடலாம். Does Quillbot work for content edit அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு இதுக்கு ஒரு லோகோ எடுக்கணும். ஸோ இதோட லோகோ சேவ் பண்ணிடலாம். தென் ரெடிட்டோட லோகோவை சேவ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுத்தையும் சேவ் பண்ணியாச்சா? இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து இங்கே போடுவோம். தென் இதை வந்து இங்கே போட்டுட்டு எடிட் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவர். அவுச், இதில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம வந்து அந்த 3 இது வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஹெட்டிங்கை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேராக திருப்பி இங்கே போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு
பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இது வேண்டாம். ஒர்க் பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கு. இது இங்கே கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்டர் மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டா நீட்டாக இருக்கா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நம்ம இதோட இதை வந்து டெக்ஸ்ட் கலரை வந்து ஒயிட் மாற்றிட்டு எஃபெக்டில் போயிட்டு இதை வந்து பிளாக் மாற்றிடலாம். பட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரணும். வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ வந்துருச்சா? இப்போது நம்ம வந்து அந்த இமேஜை கொடுத்துடலாம். ஸோ இங்கே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கீழே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவையான போஸ்ட், கண்டென்ட், கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.